கல்வி உரிமையை மாநில பட்டியலுக்கு உடனடியாக மத்திய அரசு மாற்றி அமைக்க வேண்டும். திருச்சியில் தமிழ் வழி கல்வி இயக்க மாநில தலைவர் சின்னப்ப தமிழர் கோரிக்கை. தமிழ் வழி கல்வி இயக்கம் சார்பில் நவம்பர் 1 தாயகம் தமிழ்நாடு அமைந்த நாள் குறித்த விளக்க கூட்டம் திருச்சி சிங்காரதோப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருச்சி மாவட்ட தமிழ் வழி இயக்கத்தின் மாவட்ட தலைவர் செஞ்ஞாயிறு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நவம்பர் 1 மொழி வழித்தாயக அமைந்துள்ள நாள் என்ற தலைப்பில் மாநில தலைவர் சின்னப்பத்தமிழர் தமிழ்நாடு பெயர் சூட்டலும் சங்கரலிங்கனாரும் அண்ணாவும் என்ற தலைப்பில் துரை சித்தார்த்தன் பெரியாரும் திராவிட நாடும் என்ற தலைப்பில் தங்ககுமரவேல் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், வடக்கு மாவட்ட செயலாளர் முசிறி, வழக்கறிஞர் கலைச்செல்வன், பெரியார் திராவிட கழகத்தின் நிர்வாகி சீனிவிடுதலை அரசு மற்றும் தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் நிர்வாகிகள் புலவர் அரங்கநாதன், அரசெழிலன், வெற்றிவேல் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து மாநில தலைவர் சின்னப்பதமிழர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். தமிழ்நாடு தனி அளவிலே நவம்பர் 1 மொழிவழி தாயகம் அமைந்த நாளை ஒரு பரப்புரை இயக்கமாக எடுத்து வருகின்றோம். தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கோரிக்கையானது, தமிழ்நாடு அரசு நவம்பர் 1 மொழிவழி நாளாக பிரிந்த மற்ற மாநிலங்களிலே எப்படி விடுமுறை நாள் அறிவிக்கப்பட்டு அதற்கென்று ஒரு தாயக கொடியை அறிவித்து விழா நடத்துகிறார்களோ அதுபோன்று தமிழ்நாடு அரசும் நவம்பர் 1 விடுதலை நாளாக அறிவித்து ஒரு கொடியை அறிவித்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கல்வியை முழுக்க இங்கிலீஷ் மூலமாக திணிக்கப்பட்டு தமிழ் மொழி அளிக்கப்படுகிறது. அதனால் தமிழ்நாடு அரசு 15 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20 விழுக்காடு என்று அறிவித்தது. இன்றைக்கு மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டு இன்னும் தமிழ்நாட்டிலே 100 விழுக்காடு தமிழ் வழியிலே படிக்க கொடுக்கவில்லை. ஆனால் கல்விக்கு வேறு வகையிலே பல சலுகைகளை செய்கின்றார்கள். காலை உணவு, பகல் உணவு, மாணவர்களுக்கான திட்டங்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் திட்டங்கள்லாம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அத்துடன் சேர்த்து தமிழ் வழியில் படிக்கிறவர்களுக்கு 100 விழுக்காடு என்று அறிவிக்க வேண்டும். 7.5 விழுக்காடு உயர்கல்வி என்பது அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 10 விழுக்காடாக அறிவிக்க வேண்டும். இது தமிழ்நாடு அரசு வைக்கிறது. அதே போன்று ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாநில அரசு மொழிவழி மாநிலமாக பிரித்தது ஒன்றிய அரசு. ஆனால் பிரித்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக, வேலை மொழியாக, ஒன்றிய அலுவலக மொழியாக வர தடையாக இருக்கிறது. கல்வி உரிமையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொடுத்து அனைத்து கல்வியும் தமிழ் வழியிலே நடத்த வேண்டும். தமிழ் வழியிலே படித்தவருக்கு வேலை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒன்றிய அரசு நிறுவனங்களை அனைத்திலையும் இங்கிலீஷு அல்லது இந்தி வழியிலே தேர்வு நடத்தி தமிழ்நாட்டிலே தன்னுடைய தாய்மொழியாகப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய தாய்மொழியை கொண்ட தமிழர்கள் அந்த வேலை தேர்வுக்கு செல்ல முடியவில்லை. கப்பல் துறைமுகம், வானூர்தி துறைமுகம், தொடரோட்டி துறைமுகம், வங்கி வைப்பக துறைமுகம் போன்ற நிறுவனத்திலாம் இங்கிலீஷும் இந்தியையும் திணித்து தமிழர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறது. அங்கெல்லாம் தமிழ் வழியிலே தேர்வு வேலை தேர்வை நடத்தி அனைத்து தமிழர்களே பணியில் அமர்த்தப்பட வேண்டும். இந்த நவம்பர் 1 மொழிவழி தாயக நாளிலே தமிழ் வழி கல்வி இயக்கம் வேண்டுகோளுக்காக மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் வைக்கின்றது.